வீட்டுக்காரரா? நான் இங்க தான் இருக்கேன், பேசுங்க. பேசு. நேத்து என் கையில குத்து உயிர் எடுத்து. ஹலோ. அண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா ஒண்ணு பாத்ரூம்ல இருந்தேன், குளிச்சிட்டு இருந்தேண்ணா. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? அண்ணா 30,000 ரூபாய்க்கு இது வரைக்கும் 10,000 வட்டி கொடுத்துருங்களா அண்ணா? அண்ணா 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 வீட்டுக்கு வராதீங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ் அண்ணா, வீட்டுக்கு வராதீங்கண்ணா. நான் பக்கத்துல பாப்பா அசிங்கமா இருக்குண்ணா. அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா. இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம் அண்ணா. என்னது நூடுல்ஸா? அண்ணா கெட்ட வார்த்தை திட்டாதீங்கண்ணா. அண்ணா 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 வீட்டு அண்ணா நான் குத்துறேன், 10 டைம் கொடுங்கண்ணா. அந்த அண்ணா ஃபோன் பண்றாரு, காசு கொடுத்தாருல வட்டிக்கு தீபாவளிக்கு முன்னாடி. கொஞ்சம் பேச, நான் இல்லைன்னு சொல்லு ஊர்ல. ராதா 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 ப்ளீஸ் ராதா 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 ப்ளீஸ் ராதா ராதா ப்ளீஸ் ராதா ராதா இப்ப நான் பேசுறேன்னா அந்த எனக்கு வீட்டுக்கு வந்துருவான் ராதா. நான் இருக்கேன்னு தெரிஞ்சாலும் ஊருக்கு போயிட்டு சொல்லு ராதா ப்ளீஸ் ராதா ராதா ப்ளீஸ் ராதா கொஞ்சம் சமாளி ராதா ராதா. என்னடா பேசு ப்ளீஸ். உங்ககிட்ட பேரு ரோதனியா போச்சு கூட. ஹலோ சொல்லுங்க பிரதர். ஹலோ பிரதர், தரேன்னு சொல்லியிருக்கோம். நான் எங்கன்னா விட்டு ஓட்டுமாண்ணா? என்ன எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? பொறுமை சாமி, பொறுமை சாமி. வாங்குற பைசா உங்களுக்கு தர தெரியாதா? ஒரு நாளைக்கு எத்தனை ஃபோன் பண்ணுவீங்க நீங்க? நான் குடும்பம் நடத்த வேணாமாங்க? ஏன் அங்க பாரு, கத்தியாம பேசாதீங்க. என்னைக்கு உங்ககிட்ட வாங்கிட்டு நாங்க திருட்டு தரமா எடுத்து ஓடிட்டோம்? பணம் வந்ததுங்க தருவோம். இல்ல வீட்டுக்காரரா? நான் இங்க தான் இருக்கேன், பேசுங்க. பேசு. நேத்து என் கையில குத்து உயிர் எடுத்து. ஹலோ. அண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா ஒண்ணு பாத்ரூம்ல இருந்தேன், குளிச்சிட்டு இருந்தேண்ணா. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? ஐயோ அண்ணா நான் போனுக்கெல்லாம் கட் பண்ணலண்ணா. அண்ணா அண்ணா உங்க போனை எனக்கு அண்ணா அண்ணா இங்க பாருங்க அண்ணா. அண்ணா ஒரு 10 நாள் அண்ணா நான் உண்மையிலேயே பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தேன், பொய் சொல்லண்ணா. அவ இல்லண்ணா, அவ கோவப்படலண்ணா, அவ வந்து டென்ஷன்ல இருந்தா. அப்ப போனை எடுத்துட்டானா அவ. நான் சாரிண்ணா. அண்ணா நான் குடுத்துறேண்ணா. அண்ணா நான் உன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறவன நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அண்ணா 30,000 ரூபாய்க்கு இது வரைக்கும் 10,000 வட்டி கொடுத்துருங்களா அண்ணா? அண்ணா 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 வீட்டுக்கு வராதீங்கண்ணா, தயவு செஞ்சு ப்ளீஸ் அண்ணா, வீட்டுக்கு வராதீங்கண்ணா. நான் பக்கத்துல பாப்பா அசிங்கமா இருக்குண்ணா. அண்ணா ப்ளீஸ் அண்ணா. இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம் அண்ணா. அண்ணா என்னது நூடுல்ஸா? அண்ணா கெட்ட வார்த்தை திட்டாதீங்கண்ணா. அண்ணா 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 வீட்டு அண்ணா நான் குத்துறேன், 10 டைம் கொடுங்கண்ணா. ஐயா அண்ணா அண்ணா அவ இல்லண்ணா, அவ கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷன் பண்ணினா. அவ என்னைய மாதிரி தானே பேசுவாண்ணா. சார் நான் கோச்சிக்காதீங்கண்ணா. என்னண்ணா பொம்பளை விட்டு பேச விடுறாண்ணா? அவ பொம்பளை இல்லைண்ணா, ஆம்பளைண்ணா அவ. ஆமாண்ணா. அண்ணா அண்ணா நீங்க வீட்டுல வராதீங்களா? அண்ணா நான் வரேன் உங்களை தேடி. நீங்க அண்ணா 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 ஏய் அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? அறிவு இருக்கா இல்லையா? முண்டா ஏன் ஆம்பளைன்ற? நான் ஆம்பளையா? அவங்க போய் ஆம்பளைன்ற? இப்ப மத்தவங்க சொல்றா நான் பொம்பளைக்கு பொம்பளை ஆம்பளைக்கு ஆம்பளைன்னு சொல்லிட்டு இப்ப மட்டும் நான் உனக்கு அது நீ பேச. சரி அவன் கடங்காரங்க கிட்ட போய் இது கத்துற. அப்பன தர கடன் கொடுறவன் கேக்குறே செய்வான். வாங்குறப்ப இன்னைக்கு இல்ல கை நீட்டி சிரிச்சிட்டே வாங்குறோம்ல. காசு வாங்குனீல என்கிட்ட கை நீட்டி. அது மாதிரி குடுக்குறப்பவும் இருக்கணும். அது வாங்குறது நீ. நான் உனக்கு நீ நானும் பிரிச்சு பேச வாங்கி நானா சொல்ல போறேன். நான் கூச்சி வச்சிருக்க வெளியில ஓய் தாச வரக்க அவனுக்கு வெச்சுக்கணும்னே. ராதா இந்த பாரு வாயை உடைச்சிரோதா சொல்லிட்டேன். எங்க ஒடையா பாப்பா? ஏன் ஒரு ஃபோன் பேசி சமாளிக்க தெரியல உனக்கு? எல்லாம் மத்த இடத்துல வாய் கிழியுது உனக்கு. பொம்பளை போய் பேச சொல்ற அறிவு இல்ல உனக்கு? யார் நீ? பொம்பளையா நீ? நீ பொம்பளையாடி? வேணாம். என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கறப்ப? வேணாம் என்ன பொம்பளையான்னு பார்த்தா என்ன தெரியுது? ஏய் பார்த்தாலே தெரியுதுப்பா. தேவலாம இப்ப வீட்ல வர சொன்னாரு. யார் பண்றது இப்ப? நீ சமாளி. நான் ஏன் சமாளிக்கணும்? ஏய் நானா வாங்கி தின்ன. நான் என்னது நீ என்னது? நானா மொத்தத்தையும் குட்டிக்கிறேன். 4 கிலோ சரிசில எனக்கு 1/2 கிலோ சரிசி சாப்பாடு தான் குடுக்குறீங்க. மீதி நீ தானே தின்ற. இதோ அப்போ பாதிக்கும்ல வர வர போட்டி மீன் மட்டன் சிக்கன் சொல்லிட்டு வாங்கி தின்றீங்களா? இதெல்லாம் எங்க இருந்து வரும் காசு? தின்றத பத்தி எல்லாம் பேசாதப்ப. சும்மா இதோ உட்கார்ந்து முடக்கிறிய முட்டைய. நான் எனக்கு மட்டுமா செய்றேன்? உனக்காக தான் செய்றேன். சும்மா சாப்பிடுறத பத்தியே பேசிட்டு இருக்க. எப்ப பார்த்தா அதான் தயவு சொல்றேன். இப்ப அவர் வந்தாருன்னா நான் துணிமணி எடுத்துட்டு எங்க போயிடுறேன். நான் போறேமா, நான் போறேன். எங்கயாவது போயிடுறேன். ஏன் கடன் கொடுக்க முடியாதா? என்னால பதில் சொல்ல முடியாது. பொம்பளை கோத்து விடுற. நான் பொம்பளைய கோத்து விடுறேன். என்ன இந்த விஷயத்துல மட்டும் பொம்பளை ஆம்பளை பிரிச்சுக்கிறீங்க? வேற
அது என்னது இது திண்டதுல மட்டும் அப்படியே கரெக்டா சரிசமமா பங்கே கேக்குற ஏன் பொம்பளை- ஏதாவது துணி எடுத்தா மட்டும் உனக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு 10 ரூபாய் டிஷர்ட் வாங்கி தர மாட்டேங்கிற இது எனக்கு வேணாம் இப்ப வேணாம் மட்டும் என்ன உனக்கு கடன்காரன் வந்து திட்டவன வந்து அப்படியே எனக்கு நீயா நானா ஆம்பளை பொம்பளையான்னு கேக்குறேன் சரி சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க உங்களோட நீ அடக்கமா பதில் சொல்லிதான் ஆகணும் எனக்கு தெரியாது இவ்வளவு நாள் நான் சமாளிச்சேன்ல இப்ப நீ சமாளி இல்லப்பா உங்க வீட்டுல இருந்து வாங்கி வந்து கொடுப்போம் என் வீட்ல எல்லாம் இதான் சங்கதியா உனக்கு சார் நீங்க போற ரூட்லாம் தெரியுது சார் எனக்கு இன்னுமே 1 ரூபாய் ஒத்த எனக்கு ஒண்ணும் கிடையாது நான் பாட்டுக்கு இருக்கிறேன் என் துணிமெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு சேதாப்பட்டுல பிரபு அவன் வீடு தங்கிடுவான் தனியா தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது போய் தொலை ராஜா மாதிரி பார்த்துப்பா என்ன யாரு? அவங்க வீட்டுல இருக்குமா குழம்பு டெய்லி மட்டன் சிக்கன் சொல்லிட்டு நான் திண்டு நிம்மதியா இருப்பேன் நீ எப்படியா பதில் சொல்லிட்டு போ கடங்காரங்க கிட்ட போய் ஒளிரேன்னு சொல்லு போய் யார் ஒளிரா என்னம்மா தொடநடிங்கி ஹலோ பாரு இந்த தொடநடிங்க சொல்றால சீனா வாய உடைச்சிடுவாங்க உனக்கு தொடநடிங்கி பைதாங்கோலி பொம்பளை கோத்துட்டு ஓடுறன்ற துண்ட காமிச்சீங்க என்னடி பொம்பளை 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 சமாளிக்க தெரியுதுடா ஒரு பொம்பளை ஒரு நாட்டையும் ஆண்டு இருக்காங்கடி இன்னைக்கு பொம்பளைங்க பார்த்தா பயப்படுறாங்க ஆம்பளைங்க எல்லாம் உன்கிட்ட நான் பொம்பளை இருக்க பொம்பளைங்கிற நான் பொம்பளை வீக்னஸா சொல்லல என்னைய கோத்துற நீ பேச வேண்டியதானே இந்த பாரு கடங்காரங்க வரப்போ கொஞ்சம் லேடிஸை பார்த்தோன்னா கொஞ்சம் அமைதியாயிடுவாங்க அதே ஆம்பளைங்களை பார்த்தா சண்டை போடுவாங்க நின்னு திட்டுவாங்க இப்ப நீ எல்லாம் பதில் சொல்லனா சரி லேடிஸ் இருக்காங்க கத்தவங்களா சொல்லி போயிடுவாங்க ராதா சொல்ற மாதிரியே பேசுறாங்க என்ன கத்துறாங்க இப்படி உன் வாய்க்கெல்லாம் சத்தியமா அவனே சூசைட் பண்ணி செத்துருவான் கடன் கொடுத்தவனே சத்தியமா நீ எல்லாம் பேசணும்னு வச்சுக்கோ கடன் கொடுத்தவனே கடனே வேணாமா தாயே நான் ஆளை விட்டுன்னு சொல்லிட்டு ஓடுவான் அப்ப எனக்கு வாய் இருக்குன்றியா ஐயோ நான் சொல்லப்பா நான் சொல்ல நான் ஏன் சொல்லுவேன் தெரியுது உனக்கு உன்னைய பார்த்தா பஜாரி மாதிரி நானா சொல்றேன் நீ தான் சொல்றப்போ அவன்கிட்ட போய் உலகம் சொல்லுதியா வெளியில உலகம் சொல்லுது என்ன சொல்ற அன்னைக்கு கூட அந்த அக்கா சொல்றாங்க பாவம்பா நீ எப்படிதான் அந்த பொண்ணு கூட ஐயோ பாவம் பாட்டுன்னு போகுது அந்த அக்கா இப்ப நீ என்ன பத்தி எதுக்கு பேசுற ரவி? நீ என்ன பத்தி பேசுற நான் உன்ன பத்தி பேசுவேன் வேணாம் இதெல்லாம் சொல்லிட்டு போறேன் நானு இங்க ஒரு ஆள் வீட்டு பக்கம் வரக்கூடாது சொல்லிட்டேன் யாருன்னா வந்தாங்க நீ செத்த நீ என் கையில அப்ப தண்ணி கேன் போற வரக்கூடாதா அப்ப பால் ஊத்துறோம் வரக்கூடாதா சொல்லு சொல்லுறாதா யாரும் வரவேணான்றியே எப்படி அப்போ கடாங்காரங்க வீட்டுக்கு வரக்கூடாது கடாங்காரங்க எல்லாம் வரமாட்டாங்க மீன் குழம்பு செஞ்சிருக்க சாப்பாடு செஞ்சிருக்க முட்டை அவிச்சு வச்சிருக்க அந்த அண்ணன் வருவாரு வந்தானே அண்ணே வாங்கனே அண்ணே என்னண்ணே வாங்க உட்காருங்க ஒரு வாய் சாப்பிட்டு போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லபடியா சாப்பாடு போட்டு அனுப்பு நான் அங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அவர் போனோம்னா வந்துடுறேன் உள்ள ஓகேவா இல்ல குச்சமே இல்ல உனக்கு அசிங்கம் என்னடி வெக்கம் இந்த காலத்துல வெக்கலாம் பட்டாலும் வேலைக்கே ஆகாது காக்கா புடிச்சுதான் நான் வேற வழி கிடையாது இவரு மனுஷன் 30,000 40,000 சம்பாதிச்சா நீங்க எவனும் வந்து சொந்தமா வீடு கட்ட முடியாது முன்னேற முடியாது சரி. ஒன்னு அரசியல் இல்ல சினிமா ரெண்டுத்துல ஏதாவது போய் தில்லால கட்டி வேலை பண்ணணும் இல்லையா இன்ஸ்டாகிராம்ல எங்க போட்டு அவுத்து போட்டு ஆடணும் அப்படிப்பட்டவங்க தான் இன்னைக்கு முன்னேறி போயிட்டே இருக்கானுங்க கெட்ட வார்த்தை பேசுறவங்க எல்லாம் செலிபிரிட்டி ஆயிட்டாண்டி இன்னைக்கு நம்மள மாதிரி கருத்து சொல்றவங்க எல்லாம் வந்து கேவலமா பாக்குறாங்க இப்ப பாரு நான் ஒண்ணுல நேரா போயிட்டு என்னுடைய டிஷர்ட் மடிச்சு விட்டு தொப்புல வச்சு டான்ஸ் எல்லாம் நினைச்சுக்கா வியூஸ் பிச்சுக்கோ யாரு? ஓடி இந்த தொப்பலையா ஆமா செத்துருவாங்கடா வெளியில தயவு செஞ்சு காட்டிடாத ஓடி அவன் பண்றான்னு நீ பண்ண போறியா எனக்கு தெரியாது நான் இனிமேல் பேச மாட்டேன் கடன்காரங்கிட்ட இனிமேல் எப்படி நீ பாதி நான் பாதின்ற மாதிரி கடன்லயே நீ பாதி நான் பாதி நீ வந்து இப்ப நான் 10 நாள் பதில் சொல்லிட்டேன் 10 நாள் நீ பதில் சொல்லு அந்த வருவாரு நான் அப்ப எங்கேயாவது அவங்க பக்கத்து வீட்டுல சுந்தர் கிட்ட பேசிட்டு இருக்கேன் அவர் போன உடனே கூப்பிட்டு நான் வந்து சாப்பிடுறேன் ஓகே வெக்கமா இல்ல சாப்பிடுறேன்னு சொல்றிய வந்து கூச்ச பண்ணுடா வெக்கமான சூடு சொரண வெக்கமான சூடு சொரண எல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது இறங்க சார் இருக்கணும் இருக்கவே கூடாது என்னைக்கு அவன் முகரக்கட்டுல முடிச்சுன்னா அதெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டான் ரவிராஜ் அது ஆல்ரெடி இல்ல உனக்கு இப்ப நான் ஒரு காட்டுவாசி கூட கிடையாது நானு ஆமா அப்ப நீ அந்த லிஸ்ட்ல கூட இல்லையா கிடையாது ரொம்ப போச்சு எல்லாம். ஒத்துக்கிட்டீங்க பரவாயில்ல போடி அப்படி ஒத்துக்கிட்டு போறவன் தாண்டி இன்னைக்கு எல்லாம் பெரிய ஆளா இருக்கான் போடி